எந்த இடத்திலும் சமாதானம் இல்லாமல் இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு தான் அந்த அற்புதம். 3 முறை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டது. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போறோம். சொல்லுங்க, தேவன் கொடுக்கிற சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பெரிய காரியங்கள் செய்யும். சிறு பிள்ளைகளை நம்ம சமாதானப்படுத்துகிறோம். சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது ஏதாவது கேட்குது, வாங்கி கொடுக்கல, நம்ம சமாதானப்படுத்திடுறோம். அதே இன்னும் கொஞ்சம் பெருசாகிறாங்க, வேறு காரியத்தை சொல்லி சமாதானப்படுத்திடுறோம். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்கிறோம். என்ன சமாதானப்படுத்தினாலும் மாறதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் தன்னுடைய சகோதரனை இழந்த ஒரு மகள் மிகுந்த கலக்கமாய் எவ்வளவோ நாட்களாய் இன்னும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாம, ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்குறார். ஆண்டவர் தான் சொல்கிறார், உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானம் இல்லாதபடி, பண தேவையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமீன். தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம் சில வேளைகளில் ஆண்டவர் சமாதானம் கொடுக்க ஆயத்தமாக இருப்பார். நம்ம என்ன செய்வோம்? இல்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ஒத்து வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த நாளில் அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னா, தேவனை நான் உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆமீன். தேவனை நான் உறுதியாக பற்றி கொள்ளணும். எல்லா நேரத்திலையும் நான் அவரை பற்றி கொள்ளுவேன். தேவன் மேலே எனக்கு அந்த பற்றுதல் இருக்கும். நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுவேன். சிறு பிள்ளை எப்படி ஆண்டவரை பற்றி கொள்ளுதோ நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுவேன். இன்னொன்று, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆன் த சூப்பர் நேச்சுரல் பவர். என் ஆண்டவர் எனக்காக அற்புதமாய் காரியங்களை செய்வார். இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, நான் என்ன செய்ய? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுக்கிற சமாதானம் என் வாழ்க்கையில் பிரவேசிக்கப்படுது. ரிசீவ் இட். ஆண்டவர் எனக்கு செய்வார். அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், கர்த்தருடைய அற்புத வல்லமை எனக்கு கிரியை செய்யும். ஒருவேளை மனிதர்களுடைய ஆளுகை உங்கள் சிந்தனையில், உங்கள் நினைவில் ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருக்குது. God is taking control of your opposition. Hallelujah. என்ன எதிர் வல்லமைகள், என்ன காரியங்கள் இருந்தாலும் தேவன் அதை பொறுப்பெடுப்பார். ஆமீன். தேவன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஒரு சமாதானத்தின் அபிஷேகம், சமாதானத்தின் ஆவியானவர் இன்றைக்கு நம்ம நிரப்ப போகிறார். எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை பிலிப்பியர் திருச்சபையில் அப்படி தான் இருந்திருக்கும். பவுல் அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். த புக் ஆஃப் பிலிப்பியன் சாப்டர் 4, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒருவேளை அந்த சபையார் எப்படி இருந்திருப்பாங்க? சங்கடத்தில் இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை யோசிச்சிருப்பாருங்க. பாருங்க, பிலிப்பியருடைய புஸ்தகம் 4 அதிகாரங்களை கொண்டதான். ஆனால் அந்த 4 அதிகாரத்தில் தான் பவுல் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தினுடைய மிஷனில் ஆண்டவர் கொடுத்ததை அந்த பிலிப்பியர் புஸ்தகத்திலிருந்து எதற்காக அவர் என்னை பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாய் ஆசையாய் பின்தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வாழ்க்கை. எதற்காக என்னை ஆண்டவர் பிடித்திருக்கார் அதை பிடித்து கொள்ளும்படியாய் தொடர்கிறார். We have to have a purpose in our life. என்னை ஆண்டவர் ரட்சித்ததற்கு, என் மேல் அபிஷேகத்தை ஊற்றினதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த பர்பஸ் நான் நிறைவேற்றணும். இந்த 4 புஸ்தகத்தில், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் வருகிற பொழுது பவுல் அந்த சபையரோடு தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். எப்பொழுதுமே நிருபங்களை படிக்கிற பொழுது அந்த நிருபங்கள் உங்களை எப்படி தாக்குகிறது? வாட் இஸ் த இம்பேக்ட் the letter of Paul is making in your life? That is your spiritual caliber. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். பவுலுடைய நிருபங்கள் என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுலுடைய நிருபங்கள் என்னோடு பேசுகிறது. The words are talking to me. You are growing more and more in your spiritual career. நான் எத்தனையோ தடவை வாசிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் நான் வாஞ்சிக்கிறேன். அட்லீஸ்ட் அதையாவது செய்யணும்.
எதுவுமே வாஞ்சிக்கல. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நீங்க எவ்வளவு முறை வாசித்தாலும், ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார், மிகுந்த 50 ஆண்டுகளுக்கு மேல ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். அவர் சொல்லுகிறார், கடலை போல் இருக்கிற இந்த வேதத்தை நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் வேதத்தை வாசிப்பதே புஸ்தகமா வாசிக்கிறீங்க, நீங்க அதிகாரமா வாசிக்கிறீங்கன்னு சொல்லுவார். அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கடந்த நாட்கள் 52 நாட்கள் உபவாசம் இருக்கிற பொழுது அந்த புஸ்தகமாக வாசிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது எப்படி வாசிக்கணும்னா, அந்த நிருபங்கள் என்னோட பேசும். அதில் 4வது அதிகாரத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 4:6-7 வாசிங்கள சத்தமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே தான். அடுத்த வாரம் இருக்கிற பேமெண்ட் என்ன பண்ண, அதுக்கப்புறம் வர பிள்ளைகளுடைய தேவைகள்னு சந்திக்க எல்லா காரியம் இருக்கும். பிலிப்பியர் சபைக்கு அந்த காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எப்படி அறிவிக்கப்படுகிறது. முதல் அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் பாருங்க, வேகமாய் வாசிக்கிற வசனம் 14 எடுத்தவங்க என்னோட கூட வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, சகோதரரில் அநேகரின் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலரின் கட்டுக்களோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் பிலிப்பியருக்கு எழுதியிருக்காருன்னா, கட்டிலும் உபத்திரவங்கள் இருக்கிறார், அதன் மத்தியில் தான் பவுல் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்பது கம்ஃபர்டபுள் ஜோன்ல நடக்காது. சில வேளைகள் இக்கட்டு வரும், சில வேளைகள் போராட்டம் வரும். இக்கட்டுகள் மத்தியில் என்ன இருந்தாலும் நான் தேவனை அறிவிக்கிறேன். அதன் மத்தியில் பிலிப்பியருக்கு எழுதின பொழுது ஒரு சமாதானம். அவர் it doesn't matter where we are, but are we having the God's peace in our heart? தேவனுடைய சமாதானம் என்னை நிரப்புகிறதா? சிறைச்சாலையில் கைதிகள் மத்தியில் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ள ஒரு தேவ சமாதானம். இன்னைக்கு ஆயிரமா சம்பாதிக்கிறோம், பணம் நிறையா வருது, எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? எதை குறித்து கவலைப்படாதபடி தேவனிடத்தில் பேசுகிற அந்த உறவு நமக்குள்ள வளரணும். எங்க அப்பா இருக்கார், எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன், பிள்ளை இருக்குது, இப்போ பிள்ளைக்கு இருக்கிறாங்க, நான் அப்பாட்ட போய் கேட்குறேன், அம்மாட்ட போய் கேட்குறேன், நிச்சயம் எனக்கு செய்வாங்க. பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அப்பொழுது வேதத்தில் ஆங்காங்கே சில வார்த்தைகள் இருக்கிறது, அதை பிடிச்சுக்கணும். அப்பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர், பலப்படுத்தினவர், உருவாக்கினவர் நமக்கென்று எல்லாவற்றையும் செய்வாருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறார். அநேகர் வேதத்தில் பார்க்குறோம், வேதத்தின் தேவ மனிதர்களை, தேவ மனுஷர்களை நம்ம தியானிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் என்ன ஆகணும், that spiritual qualities has to enter into our life. எவ்வளவு நாளைக்கு தான் நான் வாசித்து கொண்டே இருப்பேன்? வாசிக்கிற அந்த வேத வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணணும், எனக்குள்ள கடந்து போகணும். பாருங்க, டோட்டலி டிபெண்ட் ஆன் காட். உங்க டோட்டல் டிபெண்டன்ஸ் நீட் டு பி ஆன் காட். தேவன் மேலே நான் முற்றும் பற்றி கொள்ளணும். அந்த சின்ன குழந்தை 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் அந்த குழந்தையாகுது, தாய் அப்படியே பற்றி கொள்ளுகிறது. அதே போல தேவனை பற்றி கொள்ளுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்போ வரும்னா, அந்த இவங்களை எப்படி எலியாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார், எலிசாவை எப்படி பயன்படுத்தினார், பவுலை எப்படி பயன்படுத்தினார் நல்லது. என்ன ஏன் வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட போறார்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் வருடத்தில் பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் கடந்து போன பொழுது நான் பார்த்தது, யோபு என்று ஒரு பக்தன் இருந்தான்.
அந்த யோபுவை ஆண்டவர் கைவிடவே இல்லை, என்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தில், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாத்திரம் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. If you are baptized in water, if you had the baptism, and if you are 3 years Christian, you must be impacted by any one of the man of God or woman of God from the Bible. அது இருக்கணும், அந்த தாக்கம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம தேவ மனிதன் எலியாவை பார்க்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில் தேவனை டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் காட், தேவனை பற்றி கொண்ட ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், உங்களை பற்றி கொள்ற ஆண்டவரை நீங்க எனக்கு செய்வீங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா ஆகாபுக்கு நேராய் வருகிறார். ஆகாபுக்கு நேராய் வந்து, இஸ்ரவேலில் நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்ய போவதில்லை, ஆண்டு அனுப்புகிறாரு. அவர் போய் சொல்லிட்டாரு மழை பெய்யாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்றாரு, 2:2-3, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டிரு. என்னடா திடீர்னு ஆண்டு ஒளிய சொல்றார்? ஆண்டு சொல்லிட்டார், நான் போய் சொல்ல சொன்னார் ஆகாப் ராஜா கிட்ட, சொல்லிட்டேன், இப்போ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. 4வது வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் கடந்து போன பொழுது யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ டிவைன் கால். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கால் வரப்போகிறது. அதில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தை கொண்டு நான் சந்திக்க போகிறேன், கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் என்னோட கூட இருந்து மகிமையாய் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவனை பற்றி கொண்ட மனிதன் எலியா என்ன செய்கிறார்? காகங்களை கொண்டு கட்டளிடுவேன். காகங்களை கொண்டு எப்படிப்பா கட்டளிடுவார்? எப்படி குடிப்பீங்க? எப்படி பேக்கெட் வரும்? எங்கே வரும்? ஏது வரும்? ஒன்றும் கேட்கல. காகங்களை கொண்டு கட்டளிடுவேனாரு. சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த வசனம் பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, ஆறு வற்றி போயிற்று, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அந்த கேரித் ஆற்று எப்போ வற்றி போகும், எப்போ அங்கே தண்ணீர் இல்லாமல் போகும், ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு என்னுடைய காரியங்கள் ஆண்டவரே, என் சுகத்தில், என் பொருளாதாரத்தில், எனக்கு இருக்கக்கூடிய காரியத்தில் வற்றி போகிற சூழ்நிலை வருது, ஆண்டவருக்கு தெரியும். எங்கே வற்றி போகிறது, எங்கே ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணணும், ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, தேவனை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை. அந்த ஆறு வற்றி போயிற்று, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கேரித் ஆற்று வற்றி போகும், ஆனா என் ஆண்டுடைய வார்த்தை எனக்கு உண்டாகும். அந்த வார்த்தையை நம்பி நிற்கிற, வார்த்தையை நம்பி நிற்கிற ஒரு ஆவிக்குரிய மகன், ஒரு மகள் ஒரு நாளும் தோத்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஆகாப் ராஜாக்கு முன்பாக போ, இஸ்ரவேல்ல நான் சொல்லாதபடி மழை பெய்ய போவதில்லை, சொல்லிட்டு வா. வந்தாரு, சொல்லிட்டார். தைரியமா எந்த முடிவெடுத்தாலும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இந்த முடிவை எடுன்னு சொல்றாரா, மூவ் ஃபார்வர்ட். யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு முதல் வருஷத்துல மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன்மெண்ட் போனால் வர முடியுமா? எத்தனையோ பேர் ஊழியக்காரர்கள் பேசும்போது கூட கேட்டாங்க, அது எப்படி வந்தீங்க? டிசைட். வார்த்தை உண்டாச்சா கடந்து போ. அந்த ஆறு வற்றி போயிற்று, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்துக்கு அந்த தண்ணீரை குடித்தான். ஆண்டு எப்படித்தான் நடத்தினார் பாருங்க. எலியா கிட்ட சொன்னாரா, நீ கரெக்டாக அந்த மண்டபத்தில் போய் அங்கே இரு, அந்த இடத்துல உனக்கு காகம் கொண்டு வரும். எந்த காகன்னு சொன்னாரா? கருப்பு காக்கா வருமா, வெள்ளை காக்கா வருமா, எந்த காக்கா வரும்னு சொன்னாரா? காகங்களுக்கு அனுப்புகிறேன், ஆண்டு சொல்லிட்டாரு போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிளியரா பேசி காரியங்களை சொல்லி சரின்னு சொல்றாரா, மூவ் ஃபார்வர்ட். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதா? எதுலையோ உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் உங்க வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. திஸ் இஸ் த வே வி பில்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் கேரியர். எனக்கு ஒரு வார்த்தை உண்டாகணும் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தையை கொடுக்கணும். ஒருவேளை செய்திக்கு வர்றீங்க, சபையில வார்த்தை வேணும், இல்லைன்னா வேதத்தை வாசிக்கிற எனக்கு வார்த்தை வேணும்.
அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எந்த இடத்துல ஒரு வறட்சியை பார்க்குறீங்களோ, இல்லை எந்த இடத்துல ஒரு குறைவை பார்க்குறீங்களோ, எந்த இடத்துல காரியங்கள் சரியில்லைன்னு பார்க்குறீங்களோ, உங்களுக்காய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சமாதான ஒரு வாழ்க்கை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ இடத்துல உங்களுக்கு வார்த்தை வரலாம், இல்லை எனக்கு ஆண்டவர் பர்சனலாக பேசணும், கெட் இன் டு தட் மோட். ஆண்டவரே என்னோடு நீங்க பேசணும். பேசுவார். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பேச ஆசைப்படுகிறார். God is ready to talk to us. God is ready to walk with us. God is ready to have a relationship with us. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் ஏங்குகிறார். இப்போ நீங்க ஒரு சொல்றீங்க, எனக்கு இந்த காரியத்தில் ஜெயமே இல்லை, சமாதானமே இல்லை. ஒன்று என்ன தெரியுங்களா பண்ணணும்? நான் உங்களை உறுதியாக பற்றி கொள்ளுகிறேன். 3 நாட்கள் உபவாசம் இருக்க போகிறேன். இந்த உபவாசத்தில் உங்களை பாதத்தை பற்றி பிடிக்க போகிறேன். எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தை பிறந்துருச்சுன்னா வழி பிறந்துருங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வார்த்தை கிடைக்கிறதோ அந்த இடத்துல வழி கடந்து வந்துடும். இஃப் யூ ரிசீவ் த வேர்ட், திங்ஸ் வில் பி ஆர்டெயின்ட். இந்த ஊழியத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை பிடித்து ஆவியானுடைய வழியில் நடக்க நடக்க பாதைகளை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். கடந்த வாரத்தில் வந்தவங்க பார்த்தீங்க, தேவ மனிதர்கள், இந்த சபையினுடைய தேவ மனிதர்களோடு ஆண்டவர் எப்படி இணைத்திருக்கார், எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த வாரத்திலையும் பிரேஸ் சிங்கப்பூருக்காக, லவ் சிங்கப்பூர் பெரிய ஆர்கனைசேஷன், அதில் நம்முடைய பாஸ்டர் டெரிக் அவங்க தான் அதில் முக்கியமானது இருக்காங்க. அங்கே போய் சேர்ந்து அவங்களோடு பேசுகிற பொழுது ஆண்டவர் மகிமையான காரியத்தை நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. யூ ஆர் கோயிங் டு see a glorious future in our ministry in the coming days. Hallelujah. அதில் தேசங்களோடு, தேச தலைவர்களோடு இணையும்படியா, தேசத்தோடு இணைக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எப்படின்னா, வார்த்தைக்கு காத்திருந்தோம். We waited for the word, we received. Genesis 26:22, இந்த தேசத்தில் நீங்கள் பழுகி பெருகும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்கினேன். When the word comes, you get the strength. இன்னைக்கு எந்த இடத்துல சமாதான குறைச்சல் இருக்குதோ, எந்த இடத்துல எனக்கு இந்த காரியம் நடக்கல, get God's word. அந்த வார்த்தை கடந்து வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், you will have a strength, you will move forward. நான் செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். இப்போ எலியாக்கு வார்த்தை கொடுக்கிறார். அப்போ எலியா நினைக்கிறார், நான் எழுந்து என்ன செய்ய? நீ எழுந்து சியோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, இப்போ தான் இங்கே ஆற்றுல தண்ணி தீந்து போச்சு. சொல்கிறாரு, நீ எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போ, நான் உனக்கு காரியத்தை செய்வேன். நம்ம செய்வோமா அப்படி சொன்னால்? அன்றே நீங்கள் காகத்தை வச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்துட்டு எங்கேயோ போகிற சொல்கிறீங்க. அவங்க விதவையின் வீடு, அங்கே என்ன இருக்கும்? Sometime God will lead us not in a logical sequence. இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவரை நான் டோட்டலாக டிபெண்ட் பண்ணுறேன். ஐ எம் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் காட். தேவனை முழுமையாய் பற்றி கொள்ளுகிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும்படியா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, வேர் யூ ஆர் கெட்டிங் ட்ரபிள்ட், எனக்கு சமாதானம் இல்லை இதில், அதில் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். எங்கேயோ சில இடத்துல யூ ஆர் ஹோல்டிங் டு சம்திங். எதையோ நான் பிடித்து கொண்டு, இல்லை நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் எனக்கு நடக்கணும், அதை கொஞ்சம் லெட் கோ பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்ய நீ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நீ எழுந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போப்பா. நீ எழுந்து, ஆண்டு சொல்கிறார் பாருங்க, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அவங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். எலியா சாரிபாத்திற்கு போக வேண்டிய ஒரு நேரம். காட்ஸ் மூவ் we can't predict. என்றைக்குமே ஆண்டுடைய மூவை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. தயவு செய்து ஆண்டு இப்படித்தான் நடத்துவார், இப்படித்தான் லாஜிக்கானது இல்லவே இல்லை. யூ கான்ட் ப்ரெடிக்ட் காட்ஸ் மூவ். எலியா சாரிபாத்துக்கு போக வேண்டிய நேரம் ஆண்டு என்ன தெரியுங்களா ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த இடத்துல அற்புதம், ஒரு அற்புதம் அவைட் பண்ணிட்டு இருந்த ஆண்டருக்காக அற்புதம் காத்திருந்தது. எலியாவை போஷிக்கும்படியே ஆண்டவர் பிளான் வச்சிருந்தார். விதவியின் குடும்பத்தை ஆண்டவர் நேசிப்பதை காண்பிக்கும்படியாக வைத்திருந்தார். ஒரு பிடி மாவு ஒரு கலசை எண்ணெய், அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். உங்களுக்காக ஒரு மிராக்கிள் இஸ் அவேட்டிங். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நீங்கள் சொல்லணும், எனக்காக ஒரு அற்புதம் அவேட்டிங், எனக்காக ஒரு அற்புதம் அவேட்டிங், எனக்காக ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த அற்புதத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். கர்த்தர் என் பாதையில் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. மிராக்கிள் இஸ் அவேட்டிங் ஃபார் யூ. அற்புதம் உங்களுக்காய் காத்து இருக்கிறது. ஏற்ற வேளையில் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். எலியாவை ஆண்டு போஷிக்கும்படியாக சித்தம் கொண்டார். என்ன நடக்கும், ஆண்டு எப்படி நடத்துவார் நம்மளுக்கு தெரியவே தெரியாது.
ஆல்வேஸ் வெயிட் ஃபார் காட்ஸ் மூவ். தேவனுடைய நடத்துதலுக்காய் காத்திருங்க. வெயிட் ஃபார் காட்ஸ் மூவ். தேவன் எப்போ நடத்துவார், எந்த இடத்துல நடத்துவார், அவருடைய நடத்துதலுக்காக நான் காத்திருக்கிற பொழுது அதில் அற்புதங்களும் அதிசயங்களும் மகிமையாக நடக்கும். ஹல்லேலூயா. தேவனை நடத்தும்படியாக நான் காத்திருக்கணும். தேவன் எனக்கு நடத்தணும், ஆண்டவர் நடத்தணும், தேவன் நடத்துகிற பாதையில் போகணும். அவர் நடத்தாதபடி, தேவன் என்னை நடத்தாதபடி நான் போக மாட்டேன். சில இடங்களில் அவசரப்பட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நிறையா நேரங்களில் என்னுடைய வேலை காரியத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வேலை காரியத்தில் நான் ரொம்ப நிறைய இடத்துல இந்த வேலை சரியில்லை, மாற்றணும், எங்கெல்லாம் முயற்சி செய்தேனோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டருடைய பர்மிஷன் இல்லாதபடி ஐ டிட் நாட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆண்டருடைய நடத்துதல் இருக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு இந்த இடத்துல சமாதானம் இல்லை, நான் இந்த காரியத்தில் ஏதோ ஒரு மாற்றம்னு பார்க்குறீங்க. இட மாற்றமாக இருக்கலாம், தேசத்தின் மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மாற்றத்துக்கு பார்க்குறீங்க. வெயிட் ஃபார் காட்ஸ் மூவ். எலியா என்ன செய்தார்? கேரி தாற்றங்கரையில் தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் சில நாட்களுக்கு காகங்கள் அவனுக்கு உணவு கொண்டு வந்தது. ஸோ வெயிட்டட். சில நேரங்களில் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ப்ளீஸ் வெயிட். ஆனால் ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் நீங்கள் மூவ் பண்ணணும். யாத்திராகம் 40வது அதிகாரத்தில் ஜனங்கள் அப்படித்தான் செய்தாங்க. வசனம் 36, 37. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். ஆண்டவர் கிளியரன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் மூவ் பண்ணக்கூடாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து மூங்கிறாரா, நீங்கள் நிற்கக்கூடாது, சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. டேக் நோட் ஆஃப் த பாயிண்ட். ஆண்டவர் இடத்துலேருந்து உங்களை மூன்னு சொல்கிறாரு, மூவ். எலியா, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, நான் உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவையை வைத்திருக்கேன்னு சொல்லாரா? மூவ். ஆண்டவர் வைக்காத ஒரு இடத்துல நம்ம இருக்கிற பொழுது சமாதானம் இருக்கவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் காத்திருக்கிறாங்க. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால், ஆண்டவர் கிரீன் லைட் கொடுக்கல, உங்களை மூவ் பண்ண சொல்லலை, வேலையில் மூவ் பண்ண சொல்லலை, பிள்ளையுடைய காரியத்தில் சில முடிவுகளை எடுக்க சொல்லலை. நிறைய பேர் பாருங்கள் இந்த தேசத்தில் ஏதோ ஒரு அவசரத்தில் இங்கேருந்து ஃபேமிலியை ஊருக்கு மூவ் பண்ணிடுறாங்க. மூவ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு திரும்பி அக்காமடேட் பண்ண முடியல, திரும்பி வந்துடுறாங்க. சில பேரை ஆண்டவர் மூவ் பண்ண சொல்கிறாரு, மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தை வெளிப்பட்டால் அதனால தான் சமாதானம் குறைவுபடுகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறதா, வசனம் கடந்து வருகிறதா, ஆண்டவர் சொல்றாரு மூவ் அப்படிங்கிறாரா? மூவ். when God says move, move. அப்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் கெடாது. ஆனால் தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்னைக்கும் தேவன் விரும்புகிறபடி, தேவன் சொல்லுகிற இடத்துல நம்ம இருக்கணும். அது வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். when God says move, move on. when God says to stay, stay there. அப்போ தான் அந்த சமாதானம் இருக்கும். தேவன் தருகிற சமாதானம். அந்த சமாதானம் எனக்கு புரியணும். என்ன பண்ணணும்? கெட் காட்ஸ் வேர்ட். ஆண்டருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் நிற்கணும். கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுப்பார். தொடர்ந்து we have to trust on God's supernatural provision. ஆண்டவர் கொடுக்கிற அந்த கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமையின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயம். ஆனால் நான் என்ன செய்யணும்? எலிசாவின் நாட்களில் ஒரு மகள் கடந்து போகிறார். என்னுடைய கணவன் இறந்து விட்டார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கடன்காரங்களை கேட்குறாங்க, நான் என்ன பண்ண? சமாதானம் இல்லை. கடந்து வந்து சொல்லுகிறாள். தேவன் அந்த மகளுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் முடிவு செய்தார். அப்போ எலிசா கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்னமா இருக்குதுன்னு கேட்குறாரு. பாருங்கள், எப்போவுமே நம்ம பார்க்குற பொழுது எனக்கு என்ன இருக்குது? உங்களை ஒன்றும் இல்லாமையே ஆண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு இருக்கார். எதுவும் இல்லாமையா பிள்ளைகளை கொடுத்தார்? ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். நேர்த்தியாக ஆண்டவர் நடத்துவார். நம்ம மனசில் ஆழமாக இருக்க வேண்டியது என்ன? எனக்குள்ள கர்த்தர் ஒரு தாளந்தை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. we everyone are unique. எனக்குள்ள ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்திருக்கார். எனக்குள்ள விசேஷ தாளந்தை வைத்திருக்கார். அதை ஐடென்டிஃபை பண்ண தான் டைம் ஆகுது. நான் படித்து முடித்து வேலைக்கு போய் முதல் நிறுவனத்திலிருந்து 2வது நிறுவனத்துக்கு போய் 3வது வந்து ஒரு 10 வருஷம் ஆகிற பொழுது தான்
வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் இன்சைட் மீ, வாட் இஸ் த வீக்னஸ், அதை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆச்சு. அதனால தான் நம்முடைய வாலிப செல்வங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு எதில் ஸ்ட்ரென்த் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி அதில் உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள தேவன் விசேஷித்த கிருபைகளை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. கரங்குலுத்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது. நான் விசேஷமானவள், நான் விசேஷமானவள். ஹல்லேலூயா. நான் விசேஷமானவள். அந்த மகளை பார்த்து எலிசா கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்னமா இருக்குது பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, 2 ராஜாக்கள் 4:2, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால், அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன், இல்லை இல்லைன்னா கேட்டேன். ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு குடம் எண்ணெய் போதும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கில், ஒரு டேலண்ட், ஒரு காரியம் ஆண்டுக்கு போதும் உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை வெளியில் கொண்டு வரும்படியாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவ திட்டம் ஆண்டு உங்களுக்கு என்ன வைத்திருக்காரோ அதை வெளியே கொண்டு வர அவருக்கு தெரியும். Trust on his supernatural provision. இந்த தேசத்துக்கு நான் வருகிற பொழுது, நான் ஊரில் ஒர்க் பண்ணது, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். எனக்கு இருந்த ஒரே ஒரு என்னுடைய இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஆண்டவர் எடுத்து அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எப்போ தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில் நடக்கும், என்னை முழுமையாக அவங்க கருத்தில் கொடுக்குற ஆண்டவரை. ஆண்டவர் பார்த்து கேட்குறார், இந்த பையன்கிட்ட என்னப்பா இருக்குது, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அது அவர் கையில் கொடுங்கன்னு சொல்கிறார். அவர் கையில் கொடுத்துறார். அந்தபடி தான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்கள் கரத்தில் எங்களை கொடுத்துற ஆண்டவரை, நீங்கள் விரும்புகிறபடி நடத்துங்க. வி எக்ஸ்பீரியன்ஸ் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவ சமூகத்தில், இந்த தேசத்தில், இந்த நாட்களில் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், தேவனுடைய ஊழியத்தை நடப்பிக்கணும், அதை ஸ்தாபித்து நடத்தணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி. But we have experienced a supernatural provision that gives us the confidence and strength move forward according to his word. எலிசாவுக்கு அந்த தைரியம் இருந்தது, எலிசாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இந்த மகளை ஆசீர்வதி, உங்கள்கிட்ட என்னமா இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் என்றில்ல, அந்த ஒரு கூட எண்ணெய் இருக்குல்ல, நீ போய் பக்கத்தில் வீட்டார் இடத்துல வெற்று பாத்திரங்களை வாங்கி அதை நிரப்புனார். பாருங்க, அங்கே 6 வற்றி போயிற்று. எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த மகளுக்கு எதுவுமே இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்தது. உன்னிடத்துல என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவு செய்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் மேலான கிருபைகளை வைத்திருக்கார். ஆமென். தயவு செய்து யாரையும் நீங்கள் நான் ரொம்ப இன்ஃபீரியர், என்னால் முடியாது, இந்த தேசம் நிற்க முடியாது. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை நிற்கச் செய்வார், நிலைநிறுத்துவார், நாட்டுவார், பலப்படுத்துவார். உங்கள் மேலே கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும் காலங்களுக்குள்ளாய் ஆண்டு உங்களை கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. மேன்மையாக வெளிப்படும். தேவன் கொடுக்கிற அந்த சமாதான வாழ்க்கையில் பிரவேசிக்கும். அந்த மகள் என்ன செய்தால் அதை அப்படியே ரிசீவ் பண்ணி, இதுக்கு முன்னால் அப்படி ஒரு மிராக்கிள் நடந்ததில்லை. எலியாவின் நாட்களில் ஒரு பிடி மாவு 1 கலச எண்ணெய் பெருகி இருக்குது. அந்த பஞ்ச நாட்கள் முடிக்கிற வரை அது பெருக்கத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆனால் எண்ணெய் அதிகமாக வந்ததை அந்த 1 கலச எண்ணெய் அப்படியே தான் அது தீரல. ஆனால் இது எப்படி நடக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்டைம் அவர் காட் இஸ் நாட் லாஜிக்கல் டு அஸ். நமக்கு தெரியாது எப்படி நடக்கும்னு. இன்னைக்கு எப்படி நடக்கும், ஆண்டவர் எப்படி சந்திப்பார், என் தேவை பெருசாக இருக்குது, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த கடனை நான் எப்படி கட்ட போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து அதன்படி எனக்கு நடக்கும். அந்த மகள் என்ன செய்கிறாள் பாருங்க, வசனம் 3:4. அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரிடத்தில் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. சில வேளைகளில் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை அந்த அற்புதம் நடக்கிற பொழுது கூட பசங்க இருப்பாங்க, திடீர்னு கதவை திறந்து, இங்கே பாருடா என்ன வருது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. எதற்கு சொன்னாருன்னு தெரியல எலிசா. ஆனால் எலிசா ரொம்ப ஸ்பெசிஃபிக். காட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். உள்ளே போய் உன் பிள்ளையுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து. அந்த சொன்னதை அச்சு பிசகாதபடி அந்த மகள் அப்படியே செய்தாள்.
என்ன சொன்ன இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தில் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம், மகிமை உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்வாண்டவரை. சரண்டர் டு காட். சில வேளைகளில் ரொம்ப கஷ்டம், சில வேளைகளில் ரொம்ப கஷ்டம். அதில் கடந்து போனால் தான் தெரியும். If God is speaking to you and you are surrendering yourself and you want to experience a supernatural provision, you have to have 100% surrender, 100% obedience. என்ன வரும் சில வேளைகளில் நம்ம எதிர்பார்க்காத, இல்லை இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா, லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். நான் இதுக்கு இதை செய்ய போகிறேன். நீங்கள் அதை அசால்ட்டாக எனக்கா இது நடக்கும், எனக்கா நடக்கும்னு நீங்கள் அப்படியே விட்டுருக்கிறீங்க. சம் ஆஃப் யூ ஹியர் அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டீங்க. எனக்கு நடப்போதா, எனக்கு நடக்க போகுதான்னு. வார்த்தை உங்களுக்கு கரெக்டாக வந்தது. 3 முறை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இடைப்பட்டிருக்கிறது. 3 முறை ஆண்டவர் எத்தனையோ வகையில் உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு இடைப்பட்டு எனக்கு இது நடக்காதுன்றீங்க. தயவு செய்து அசால்ட்டாக இருக்காதீங்க. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுவாரான்றது, எனக்கு தான் பேசிக்காருன்னா அந்த வார்த்தையை பிடித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I want to experience the supernatural provision. Hallelujah. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும், அன்றே எனக்கு அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க. எதில் அற்புதத்தை செய்யணுமோ ஆண்டவர் மகிமையாக செய்வாருங்க. இன்னொரு வகையில் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். எத்தனையோ சிந்தனை, நினைவுகள், போராட்டங்கள் என் இருதயத்தில் வருகிறது. எல்லா அப்போசிஷன் காரியங்களும், எல்லா எதிர் வல்லமைகளையோ தேவன் உங்களுக்காய் முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. என்ன எதிர் வல்லமைகளாக இருந்தாலும், இது உனக்கு நடக்காது, இது உன்னால் செய்ய முடியாது, உனக்கு இது ஆசீர்வாதம் கிடைக்குமா, உன்னால் இதை செய்ய முடியுமா, மனிதர்கள் கேட்கலாம். இல்லை சில வேளைகளில் உங்களுக்குள்ளேயே நினைவுகள் வரலாம், இது என்னால் செய்ய முடியுமா. God is in control of your opposition. Hallelujah. உங்கள் சிந்தனைகளை கூட எதிர்ப்பு வரலாம், நினைவுகள் வரலாம். எனக்கு முடியுமா. நீங்கள் சொல்லணும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். நிறைய நேரத்தில் வேதத்தில் பார்க்கணும் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த அற்புதத்தை. 2 நாளாகமம் 20வது அதிகாரம், 2 Chronicles chapter 20 verse 1 and 2. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் 7000 ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியா ஆசோசேன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். யோசபாத் தேவனை நேசிக்கிற, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு வருகிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமோ, தேவனுடைய சுத்தத்தை செய்கிறோமோ, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று காரியங்களை செய்கிறோமோ, ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்ப்புகள் நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் ஃபேஸிங் த அப்போசிஷன், ரிமெம்பர் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். நான் அப்போசிஷனை ஃபேஸ் பண்ணுறேன். யோசபாத்துக்கு எதிராய் எதுக்கு இவ்வளவு படுறாங்க? ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் யோசபாத் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பை பார்த்து பயந்த உடனே யோசபாத் என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் போகிறார். இன்னைக்கு என்ன காரியங்கள் உங்கள் மைண்டில் அப்போசிஷன் வருதோ, இல்லை ஜனங்கள், இல்லை வேலை செய்கிற இடத்துல, எந்த இடத்துல அப்போசிஷன் வருதோ, நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது. அவர் நமக்குரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை கொடுப்பார். அதை கருத்தை அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, 2 நாளாகமம் 20 வசனம் 6 வாசிக்கலாம். 2 Chronicles 20 verse 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவர் வெயிட் பண்றார். யோசபாத் என்ன பண்ண போறார்? யோசபாத் எப்படி ஜெபிக்க போறார்? என்ன காரியங்களை செய்ய போறார்? அதை பார்ப்பதற்காக யோசபாத் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. யோசபாத் தெளிவாக ஜெபிக்கிறாரு. உம்முடைய கரத்தில், 2 நாளாகமம் 20:6, உம்முடைய கரத்தில் வல்லமையும் சத்துவமும், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில்
வல்லமையும் சத்துவம் இருக்குது ஆண்டவரை. இன்னைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, உங்களை ட்ரபிள் பண்ணுற காரியம், உங்களுக்கு எதிரடையாய் தோன்றுகிற எதிர் வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் கரத்தில் பராக்கிரம் வல்லமையும் இருக்குது, அது எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் ஆண்டவரை. சில வேளைகளில் நம்ம எடுக்கிற முயற்சி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப பிரயாசப்படுற முடியல, ஆண்டவரே உங்கள் கரத்தில் பராக்கிரமும் வல்லமையும் இருக்கிறது, நீங்கள் எனக்கு செய்ய முடியும். அதை சொல்லுகிற பொழுது 12வது வசனத்தில் சொல்லுகிறார், verse 12, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எதிர்த்து வருகிற கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. ஆள் பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, இந்த ஆள் பலம் நாங்கள் சந்திக்க முடியாது, எங்களால் செய்ய முடியாது, எங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாது, சரண்டர் பண்ணிடுறாங்க. ஆண்டவரே எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணி இல்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம கண்கள் ஆண்டவரை பார்க்காதபடி, இவங்க உதவி செய்வாங்களா, எனக்கு அவங்க உதவி செய்வாங்களா, எந்த இடத்துல நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் வாசல்களை மிக எளிதாக உங்களுக்கு திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரையே நோக்கி தேவனே காரியங்களை செய்யணும்னு கேட்டனால தான் அற்புதமாக வாசலை திறந்து இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்து இருக்கார். ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை வேலை இடத்துலையோ ஒரு நன்மை நடக்கணும், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் செய்வீங்க, நீங்கள் தான் எங்களுக்காக செய்வீங்க, நீங்கள் தான் அற்புதத்தை செய்ய முடியும். எதிர்த்து வருகிற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கிறது. ஆனால் யோசபாத் ஒன்றை தெரிந்து கொண்டார். என்னுடைய மூதாதையர்கள் சாலமோன் தாத்தா, கொல்லு தாத்தா ஜெபம் பண்ணியிருக்கார். என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? 9வது வசனத்தில் 2 நாளாகும் 29, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். தேவரீர் நீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். They had that legacy. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சந்ததிக்கும் அதை இம்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாலமோன் நாட்கள் இருந்து இம்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த ஆலயத்தில் கேட்டா தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர், ஆண்டு சந்தோஷப்படுவார் பாருங்க. This is what we have to impart to our generation. ஆண்டிடத்தில் நீ கேட்கணும், பிள்ளைகளை நம்ம அப்படித்தான் வளர்க்கணும். ஆண்டிடத்தில் நீ கேட்கணும், அப்பா அம்மா உனக்கு வாங்கி தரேன், ஆனால் இதை கொடுத்தது ஆண்டவர், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு சொல்லி சொல்லி வளர்க்கும்போது பிள்ளைகளுடைய மைண்டில் சீடு போயிடும். நான் என்ன கேட்டாலும் அப்பா செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சீடு நமக்குள்ளே போகட்டும். ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து கேட்குற பொழுது தேவரீர் கேட்ட ரட்சிப்பீர் என்று சொன்னீரே, இன்னைக்கு இந்த சாயந்தர வேளையில் உங்கள் இடத்துல வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்டு ஆண்டவரே 2 நாளாகம் 29 சொல்லுகிறது, தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது யோசபாத்துக்கு மட்டுமல்ல, சாலமோனுக்குரியதல்ல, எங்களுக்குரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க, இது எங்களுக்குரியது ஆண்டவரே. தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். இன்னைக்கு உங்கள் மைண்டை கஷ்டப்படுத்துகிற என்ன அப்போசிஷன், என்ன காரியமாக இருந்தாலும் ரொம்ப போராட்டமாக இருக்குது பாஸ்டர். சிந்தனையில் போராட்டம், நினைவில் போராட்டம், சரியாக தூங்க முடியறதில்ல, எப்போ பார்த்தாலும் இதே யோசனையாக இருக்குது. அது என்ன போராட்டமாக இருந்தாலும் God is in control of the opposition. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். நீங்கள் சொல்லணும், தேவரீர் நீங்கள் கேட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்டு 15வது வசனத்தில் சொல்லுகிற 2 நாளாகம் 20:15, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. அதை சொல்லுகிற பொழுது
பிலிப்பியர் 4:6-7 வாசம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது 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 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை எழுதின அதே பரிசுத்தாவியானவர், the same Holy Spirit wrote 2 Chronicles 20:15. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 2 நாளாகமம் 20:15 எழுதின அதே பரிசுத்தாவியானவர் தான் பிலிப்பியர் 4:7 அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். இன்றைக்கு இந்த நொடி பொழுதுல தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்ம இருதயங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அதை ரிசீவ் பண்ணுகிற பொழுது தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நான் உங்களை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. let there be a total dependence on God. தேவனை முழுமையாய் பற்றி கொள்ளுகிற, தேவன் மேல முழு பற்றுதலா இருக்கிற, I trust on the supernatural provision. கர்த்தருடைய அந்த அற்புத வல்லமையின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். என்ன எதிர் வல்லமைகள் வந்தாலும் தேவன் எனக்காய் முறியடிக்க போறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் அப்பா கடத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களை நிரப்பட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை முழுமையாய் பற்றி கொள்ள போறேன், உங்களையே நான் பற்றி கொள்ள போறேன். கர்த்தருடைய பாதத்தில் நீ ஒப்பு கொடுக்கிற, தேவ பாதத்தில் நீ ஒப்பு கொடுக்கிற. இந்த இடத்துல இருந்து ஒருவராகிலும் சமாதானம் இல்லாமல் போறதில்லை. எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தின் ஆவியை கொடுத்து அந்த சமாதான சந்தோஷத்தை கொடுக்க போறார். எல்லா ஆண்டத்துல ஸ்தோத்திரத்தை அப்படியே ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற. அப்படியே ஸ்தோத்திரீங்களே. தேவன் உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தின் அபிஷேகத்தை, கிருபையை நம் மத்தியில் கட்டவிழ்த்திருக்கிறார். நான் சொன்னபடி 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வசனம், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதே பரிசுத்தாவியானவர் தான் பிலிப்பியர் 4:7 உலகம் கொடுக்க முடியாதபடி புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் உங்களை நிரப்பணும். அதே ஆவியானவர் இறங்கினார். அதே ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலும் சமாதானம் இல்லாமல் இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் அசால்ட்டா தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது அதை எடுக்காம விட்டுறாதீங்க. ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை இருக்க சொல்லுகிறாரோ ப்ளீஸ் ஸ்டே தேர். ஆனால் ஆண்டவர் உங்களை மூவ் பண்ண சொல்றாரா, நீங்க மூவ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில பிரவேசிக்காது. எந்த நேரத்திலேயோ சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் அசால்ட்டா எனக்கு இது நடக்குமா, உங்களுக்கு தான் 3 முறை வார்த்தை கடந்து வந்து அதை நீங்க உதாசீனப்படுத்துவது நிமித்தம் அதனுடைய அற்புதத்தை பெறாம போயிட்டீங்க. உங்களுக்கு தான் அந்த அற்புதம். 3 முறை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டது. அதை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த மகளை போல அற்புதத்தை சுதந்திரத்திருக்கலாம். ஆண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். யூஸ் தட் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் மத்தியில் எழுந்துள்ள கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து நடத்தி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய நிறைவு, உம்முடைய சம்பூரணம் பெரிதாக இருக்கட்டும். வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சபையின் மேல உங்க ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.